வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கமெண்ட்டி. நான் உங்கள் ஹோஸ்ட் அண்ட் எல்லாரும் வந்து கேப்டன் மார்வல் படம் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ அப்படி படம் பார்க்காதவங்க இந்த வீடியோ வந்து பார்க்க வேணாம். ஏன்னா சின்னதாக ஒரு சின்ன ஸ்பாய்லர் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண முடியாது, சின்ன ஸ்பாய்லர் அலர்ட். ஸோ இந்த கேப்டன் மார்வல் படத்தை பற்றின ஃபுல் பிரேக் டவுன், அதோட ஈஸ்டர் எக்ஸ் நிறைய நீங்கள் மிஸ் பண்ண விஷயங்கள்லாம் இருக்கலாம். அது எல்லாத்தையும் நான் கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வந்து போட போகிறேன். ஸோ படம் பார்த்துட்டு வந்துருங்க, ஏன்னா நிறைய ஸ்பாய்லர்ஸ் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டான்லியோட கேமியோ. ஸோ நிறைய பேர் அந்த ஸ்டான்லி பார்த்தோன்னே விசில் வச்சு கத்திருப்பீங்க. நான் கற்றுனேன், வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு. ஸோ பட் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு, எதுக்கு அந்த இடத்துல வந்து இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்திருக்கலாம். ஸோ எங்கே வந்து நம்ம ஸ்டான்லி வந்தார்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயின் ஃபைட் சீனில். ஸோ ஃபஸ்ட்டு 25 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்பியர் ஆகிட்டார். அந்த ட்ரெயின் ஃபைட் சீன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரல் வந்து வேறு ஒருத்தர் மாதிரி இந்த மாதிரி அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா மிங்கில் ஆயிருப்பாங்க. ஸோ நம்ம கேப்டன் மார்வல் இந்த மாதிரி யார் அந்த ஸ்க்ரல்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து செக் பண்ணிட்டு போவாங்க. அந்த செக் பண்ணிட்டு போகிறதில் ஒரு ஆள் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டான்லி. ஸோ ஸ்டான்லி அங்கே என்ன பண்ணிட்டு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புக்கு மாதிரி ஒன்று படிச்சுட்டு இருப்பாரு. திருப்பி ட்ரூ பிலீவர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு. நிறைய பேருக்கு என்ன சொல்கிறாரு, என்ன கேமியோன்னு சொல்லி புரியாமல் இருந்திருக்கலாம். பார்த்தோன்னே விசில் வச்சிருப்பீங்க, பட் வீட்டுக்கு வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து புரியாமல் இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேமியோ. பிகாஸ் இந்த இடத்துல அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு ரோலும் ப்ளே பண்ணலை. அவர் வந்து ஸ்டான்லியாகவே இருக்கார். அவர் ப்ளே பண்ண ரோலு ஸ்டான்லி தான். என்னடா ஓலர் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அவர் வந்து படித்தது புக்கு கிடையாது, மால்ட்ராட்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தோட ஸ்கிரிப்டை வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்காரு. ஸோ ஸ்கிரிப்டை படிக்காருன்னு நான் நடிக்க போகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். 1996 மால்ட்ராட்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் தான் நம்ம ஸ்டான்லியோட ஃபஸ்ட்டு கேமியோ. ஸோ மூவிலேயே இது வரைக்கும் வந்த ரிலீஸ் ஆன எல்லா மூவிஸ்லையும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டான்லி வந்து பார்த்தீங்கன்னா கேமியோவாக வந்தது. அவர் கேமியோ கொடுக்க ஆரம்பித்ததே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மால்ட்ராட்ஸ் படத்துக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு படம்ங்கிறதுனால அது ஒரு ஸ்பெஷலாக எடுத்து எனக்கு போட்டிருக்காங்க. ஸோ மால்ட்ராட்ஸ் படத்தில் அந்த ட்ரூ பிலீவர் அந்த லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இருந்திருக்கும். ஸோ அந்த படத்தில் அவர் வந்து ஸ்டான்லியாக தான் வந்திருப்பார். ரொம்ப யங்காக இருப்பார், தாடியெல்லாம் வச்சு சும்மா ஸ்டைலாக இருப்பார். அந்த படத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்லியாக வந்து நான் நிறைய காமிக் புக்லாம் எழுதியிருக்கேன், பட் நீ உன்னை தான் நம்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக்லாம் சொல்லி இந்த மாதிரி அட்வைஸ்லாம் கொடுப்பாரு. அந்த படத்தில் அவர் ஸ்டான்லியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாரு. ஸோ அதனால் அதை வச்சு பார்க்கும்போது இந்த சீனில் இந்த ஷாட்டில் நம்ம ஸ்டான்லியாக நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஆக்சுவலாக வேறு எதுலையும் தோணலை. வேறு எந்த இடத்துல மார்வல் படங்களே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அப்பேர் ஆகலாம். இதுக்கு முன்னாடி வந்ததுலாம் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிவரி மேனாக வந்திருக்காரு, போலீஸ் ஆஃபீஸராக வந்திருக்காரு, முடிவெற்றவராக வந்திருக்காரு. அவ்வளோ ஏன் நம்ம ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்கில் பார்த்தீங்கன்னா கேரி அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி ரோல் எடுத்து ப்ளே பண்ணுவார். பட் இந்த படத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்லியாக தன்னை தானாகவே பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. அந்த அளவில் வேறு லெவல் கேமியோ இது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பிகினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மார்வல் ஸ்டூடியோஸ் அந்த லோகோ போடும்போது இது வரைக்கும் நம்ம ஸ்டான்லி அப்பியரான எல்லா கேமியோஸையும் அப்படியே கட் பண்ணி அவரோட ஃபோட்டோ பார்த்து நம்ம அவெஞ்சர்ஸ்க்கு பதிலாக நம்ம ஸ்டான்லி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ உண்மையில சொல்ல போனால் அது வந்து வேறு லெவலில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி பண்ணிட்டு நம்மளை அப்படியே பார்த்திங்கன்னா புல்லரிக்க வச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ப்ரீவியஸாக சொன்ன பார்த்திங்கன்னா நம்ம கெவின் ஃபெகே இந்த மாதிரி சொன்னார். அதாவது ஸ்டான்லி இறந்துட்டான்னு சொல்லி நாங்கள் வந்து அழ விரும்பலை, அவரை வந்து செலிப்ரேட் பண்ண விரும்புகிறோம். ஏன்னா அவர் கிரியேட் பண்ண யூனிவர்ஸ் தான் இது. ஸோ அவர் வந்து நாங்கள் வந்து போற்றி புகழ விரும்புகிறோம், செலிப்ரேட் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கும்போது இதை போட்டு அப்படியே வந்து சிலிர்க்க வச்சிட்டாங்கன்னா, இந்த படத்தில் வந்து 2 கேமியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டான்லியை வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக தான் இருந்துச்சு. ஒன்று அந்த மார்வல் ஸ்டூடியோஸுக்குள்ளே நம்ம ஸ்டான்லியை கொண்டு வந்து இந்த மார்வல் ஸ்டூடியோஸே நம்ம ஸ்டான்லியாக தான் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு, அதை சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அந்த படத்துக்குள்ளே அந்த கேமியோ வந்து பார்த்திங்கன்னா இவர் எப்போதுமே ஸ்டான்லி தான், எவ்வளோ ரோல் எடுத்து ப்ளே பண்ணாலும் எப்போதுமே இவர் வந்து ஸ்டான்லியாக தான் இருப்பார், அதை வந்து ஈஸியாக சொல்லியிருக்காங்க. ஆல்சோ இவரோட ஃபர்ஸ்ட் மூவி கேமியோ அது. அதுக்கும் ஒரு ட்ரிபியூட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த அளவில் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இதுதான் கடைசியாக, இதுக்கு மேலே நம்ம ஸ்டான்லியோட ட்ரிபியூட், அதாவது ஸ்டான்லியோட இந்த கேமியோ வந்து பார்க்க மாட்டோமா அப்படின்னு கேட்பீங்க. அதுதான் கிடையாது. இதுக்கப்புறம் இன்னும் 2 படங்களுக்கு கன்ஃபார்மாக நம்ம ஸ்டான்லி வந்து நடிச்சு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. எஸ், நம்ம கெவின் ஃபெகே சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் இன்னும் 2 படங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டான்லி வந்து பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த படங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம். ஸோ அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் கண்டிப்பாக நம்ம ஸ்டான்லிக்கு ஒரு கேமியோ இருக்கும். ஸோ அது என்ன கேமியோன்னு சொல்லி பார்க்குறதுன்னு ரொம்ப ஆவலாக இருக்கேன். பார்க்கலாம் என்னென்னு சொல்ல போகிறாங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேனோட ஃபார் ஃப்ரம் ஹோம். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஸ்பைடர்மேன் மூவிஸில் ஸ்டான்லியோட கேமியோ இல்லாமல் இருக்காது. ஏன்னா ஸ்டான்லிக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பர் ஹீரோன்னு சொல்ல போனால் அது நம்ம ஸ்பைடர்மேன் தான். ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்பைடர்மேன் மூவியில் நம்ம ஸ்டான்லியோட கேமியோ இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது கடைசியாக இருக்கணும். அதுலேயும் எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ட்ரிபியூட் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.
இதை தவிர்த்து வேறு எந்த மூவிஸும் வரமாட்டான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்மென் டார்க் ஃபினிஷ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கொஞ்சம் டவுட் தான். மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் இந்த 2 படங்கள் வர போகிறாரு. ஸோ எக்ஸ்மென் சினிமேட்டிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருவாரான்னு தெரியல, ஷூட் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. பட் ஷூட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷங்களாக இழுத்துட்டே போயிட்டுருக்கு இந்த எக்ஸ்மென் டார்க் ஃபினிஷ் படம். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கான முடிவே வந்திருக்காங்க. அது கூட சும்மா தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஓடட்டும் அப்படின்னு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டிஸ்னி ஃபாக்ஸ் டீல் வந்து பார்த்திங்கன்னா நேற்றே வந்து முடிஞ்சிச்சு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இந்த 20ஆம் தேதி வந்து வரப்போகுது. அப்படி 20ஆம் தேதி வந்துச்சுன்னா சும்மா எல்லா டேரக்டர்ஸும் நம்ம எக்ஸ்மென் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கலாம் எக்ஸ்மென் வந்து நம்ம மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் வரத்துக்குள்ள எவ்வளோ மாதங்கள் எவ்வளோ வருஷங்கள் போகுதுன்னு. பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோமோட நம்ம ஸ்டான்லியோட கேமியோஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். பட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டான்லியோட கேமியோ வந்து பார்க்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா பார்க்க முடியாது. பட் அவரோட ஃபோட்டோ இல்லை அவரோட பெயிண்டிங் அந்த மாதிரி பார்க்கலாம். அதாவது அவர் கேமியோவாக நீங்கள் வந்து பார்க்காம ஒரு ஈஸ்டர் எக்காக பார்க்கலாம். நம்ம டெட்புல் அதை தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ டெட்புல் 1 நம்ம கேமியோ வந்து கொடுத்துருப்பாரு நம்ம ஸ்டான்லி. பட் டெட்புல் 2 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டான்லி வந்து கேமியோ கொடுக்கல, அவரால் முடியல, அவருக்கு உடம்பு சரியில்லை. வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த பெயிண்டிங், அதாவது அவரோட அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு வாலில் அந்த ஸ்டான்லியோட ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெட்புலோட இந்த PG-13 வருஷன் வந்து பார்த்திங்களா அதில் வந்து நம்ம ஸ்டான்லியோட ஃபோட்டோ வந்து பெயிண்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் கீழே ரெஸ்ட் இன் பீஸ் வர எழுதியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் வரப்போகிற மார்வல் மூவிஸில் கண்டிப்பாக நம்ம ஸ்டான்லி ஒரு ஃபோட்டோவாவோ இல்லை ஒரு பெயிண்டிங்காவோ வந்து பார்க்கலாம். கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மார்வல் மூவிஸ் மூலிமா நம்ம ஹார்ட்டுக்குள்ளே எப்போதுமே வந்து ஸ்டான்லி வாழ்ந்துகிட்டே இருப்பார். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்டான்லியோட கேமியோ வந்து எப்படி இருந்துச்சு? ஆல்சோ ஸ்டான்லியோட கேமியோ நீங்கள் வந்து தேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அத்தனை நாள் ஒரு அவசரமான வீடியோவில் மீட் பண்ணேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா.